நியாயாதிபதி புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல ரொம்ப ஸ்பீடா வந்து ரொம்ப ஸ்பீடா கடந்து போயிட்டார், மறைத்து போயிட்டார். சிம்சோன் தேவனுடைய தரிசனத்தினால அவன் சொல்லப்பட்டு வந்தவன் தாயும் தகப்பனும் தேவதூதன் பார்த்து பேசி என்கிட்ட பேசின மாதிரி எங்க வீட்டுக்காரர்கிட்டயும் பேசுங்க அந்த அம்மா சொன்னதுனால மறுபடியும் அவங்க அம்மா கிட்ட பேசி மனைவி கிட்ட பேசி மனைவி கிட்டையும் பேசி இவங்க கிட்டையும் அவர்கிட்ட பேசி அவங்க வீட்டுக்காரங்க பேசி சொல்லி இப்படி இருக்கணும், அப்படி வரணும், இப்படி வாழணும், பையனை இப்படி நடத்தணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து கூட தாய் தகப்பன் கரெக்டா இருந்தா கூட பிள்ளைங்க வளர 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 ஆலயத்துல கொண்டு வந்து உட்கார வைத்து அவர்களை சத்தியத்திலே நீங்க வளர்ப்பீர்கள் என்றால் அவன் இப்படியும் அப்படியே சாய மாட்டான், கரெக்டா இருப்பான். ஆல் இந்தியா ரேடியோ, அந்த காலத்துல ஆல் இந்தியா ரேடியோல முள்ளு கரெக்டா வச்சாதான் அந்த ஆல் இந்தியா ரேடியோ செய்தியை கேட்க முடியும். செய்திகளை வாசிப்பது மனோஜ் நாராயண சுவாமி. யாரு கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த காலத்துல? சரோஜ் நாராயண சுவாமி. அப்போ எந்த காலம் கதை 35 வருஷம் முன்னாடி கதையை நான் இப்ப சொல்றேன். அப்போ சொல்லும் போது அப்போ அதான் கரெக்டா கேட்க முடியும். ஒரு ட்ரெயின் இங்கிருந்து போகுது, வந்தே பாரத் எப்படி போகுது, கண்ணமொழி தூரத்துல போறது, கரெக்டா அந்த லெவல் அந்த ட்ரெயின் அந்த தண்டவாளத்துல போனதான் போய் சேர முடியும். அப்படிதான் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை, அப்படிதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நம்ம சேர இடம் பரலோக ராஜ்யம், தேவனுடைய சமூகம். அப்போ இதுல அவர் நமக்கு என்னெல்லாம் கொடுக்கிறாதான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதை விட்டுட்டு நம்முடைய ஆசை பாசங்களை நம்ம வளர்த்துக்கிறதுனால இது மேல போகுமா அல்லது வேற எங்கன்னா அக்னி தீர்ப்புக்கு போகுமா என்ன அதை நம்ம பார்த்தோன்னு வச்சுமா அது எதுவும் என்ன பண்ணோம், சேர்த்தல் தள்ளிடும், நரகத்தில் தள்ளிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலம். புடவையை போட்டு கொடிக்க ஒரு கட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு முழு வேலை போட்டுட்டா புடவை எப்படி எடுக்கணும் சொல்லுங்களேன். நீங்க தானே போடுறீங்க, எடுக்கிறீங்க புடவைய காய போடுறீங்க, சொல்லுங்க. நிதானமா எடுக்கணும், பொறுமையா எடுக்கணும். இல்லைன்னா என்ன 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 போடுவோம் அது பேரு என்ன புடவை பேர் ஏதாவது சொல்லுங்களேன். கிழிஞ்சிடும் புடவை, மொட்டமா போட்டு எது பண்ணுவா முள்ளுல மாட்டி கிழிஞ்சிடும், இழுத்தாலும் கிழிஞ்சிடும். எவ்வளவு பொறுமையா எடுத்தாலும் என்ன பண்ண கொஞ்சம் லேசா அது பட்டா கூட பட்டுன்னு கிழிச்சிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஆனா தேவன் நம்மள என்ன சொல்றாரு, இவனை நீ இப்படிதான் வளர்க்கணும், உனக்கு ஒரு பையன் பிறக்க போறான், அவன் இந்த தேசத்தை நியாயாதிபதியா அவன் இருப்பான், கொள்ளுவான், எல்லா தரிசனத்தையும் சொல்றார். அவன் திராட்சை ரசம் கொடுக்க கூடாது, அவன் தலைமுறை என்ன பண்ணக்கூடாது, சிறைக்க கூடாது. ஆனா அதையும் காட்டிலும் மேலாக ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தை நீங்க சொல்லுங்க. யாருக்குமே கொடுக்கப்படாத ஒரு நாமத்தை அவனுக்கு தராது. யாரு? இவன் எனக்கு நசரேயனா இருப்பான்றார். இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தினால உன்னை நான் விரட்டுகிறேன்னு சொல்லும் போது நசரேயன் நாமத்துல உன்னை கடிந்து கொள்ளுகிறனால ஓடிடும். அதுவும் அவருடைய நாமம். யாருடைய நாமம்? இயேசுடைய நாமம். அந்த நாமத்தையே பெற்றவனா இருந்தாம லாஸ்ட்ல விழுந்து போயிட்டான். எல்லாம் விழுந்தான். பலவிதமான பாவத்தின் காரியங்கள் உண்டு. ஆனா இச்சையின் ஆவில விழுந்து போயிட்டான். இச்சையின் ஆவி. ஆண்டவர் எங்க போகக்கூடாதுன்னு சொன்னாரோ அங்க போய் ஒரு பெண்ணை பார்த்துட்டான். சரி, அதுக்கு முன்னாடி ஆண்டவர் எழுப்புறதுக்கு முன்னாடி நியாயாதிபதி புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசி. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். Book of Judges 13:1. 40 வருஷம் பெலிஸ்தர் அமலேக்கர் மீதியானோட கையில ஒப்பு கொடுத்துட்டார் ஆண்டவர். இங்க 40 வருஷம் ஒன்னாவது இடத்துல தண்ணி காட்டி இழுத்துட்டு வந்தாரு. 40 வருஷம் என்ன பண்ணாங்க? ஒப்பு கொடுத்தார். அப்போ தேவன் ஏன் ஒப்பு கொடுத்தாருன்னா, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்து உள்ளவர்கள், அப்புறம் இருதய கடினம் உள்ளவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், அதுக்கப்புறம் கலகக்காரர்கள்
எரேமியாவிலும் எசேக்கியேல நீங்க பார்த்தீங்கன்னா ஒண்ணுல கலகக்காரர்களும் ஒண்ணுல வணங்க கவிழ்த்து உள்ளவர்கள் இருக்கும். ஆனா தேவன் நம்மளதான் சொல்றாரு, நம்ம இன்னும் சரியாகலன்ற, நம்ம இன்னும் சரியாகணும். இது தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவன் எவ்வளவு வெளியே போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, எவ்வளவு நம்ம மேல அவர் பிரியம் வைத்திருக்கார் பாருங்க. நீ நல்ல சுகமாய் வாழணும்னு விரும்புகிறார், நீ இன்பமா இருக்கணும்னு விரும்புகிறார், நீ எல்லாவற்றிலும் மேன்மையா இருக்கணும்னு விரும்புகிறார். எல்லா ஜாதிகளை காட்டிலும் எல்லா விதமான மனுஷனை காட்டிலும் உன் தலைகளை நான் கொம்புகளை உயர்த்துவேன் சொல்லி இருக்கிறார். வானத்தின் நட்சத்திரங்களை போல இருப்போம், பூமியின் மணலை போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இவ்வளவு யாருக்குன்னா நமக்கு தான், தேவன் நமக்கு தான் வச்சிருக்கார். எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆனா பிள்ளைங்க வளர்ந்துட்ட பிறகு தாய்களோட பிள்ளைங்கள தாய் தகப்பனோட பேச்ச கேட்கறது கிடையாது. உண்மையா பொய்யா கேட்கறது கிடையாது, கீழ்ப்படிந்து கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, வாட் எவர் மே பி எனி பர்சன், நீ ஹைலி குவாலிஃபைட் பர்சனா கூட இருக்கு. ஆனா உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிட் எப்படி இருக்குதுன்னா as a ஜீரோ, ஹீரோவா இல்ல. அவர் ஹீரோவா ஆகணும்னு உன்னை நினைக்கிறாரு, ஆனா நீ ஜீரோவா இருக்க. அதனாலதான் 40 வருஷம் உன்னை மெல்ட் பண்றது முடியாது, நெருப்புல உலுக்கி எடுக்கிறதுக்கு தான் எத்தனை போய் என்ன பண்றாரு ஆண்டவர் இங்க சொல்லுறாரு. அப்ப நம்மளுக்கும் பெலிஸ்தர்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா இருக்கிறாங்க? அவங்க எல்லாம் பெலிஸ்தர்கள் தான். எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா பேசுறாங்க? அவங்க எல்லாம் அமலேக்கியர்கள் தான். எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா போராடுகிறாங்க? நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. நேற்று தான் வந்தான் அந்த ஆளு, அதுக்குள்ளே உலக ஜனங்களை அங்க சேர்த்து வச்சுக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அவர் பாதத்திலே கிடக்கிறேன், அவர் சொல்றதும் செய்யறேன், எடுக்கிறேன். நான் எதையும் இது வரைக்கும் சேர்த்து வச்சுக்கிறேன். இந்த வண்டி வாங்கும்போது கூட ஜான்சன் தெரியும் எப்படி வாங்கினேன். அங்க போனா ஐயா தமிழ் வருஷ பொறுப்புக்கு 3500 ரூபாய் மைனஸ் பண்றையா? எப்பா தோத்திரப்பா, ஒரு தோத்திரம் போட்டேன். அப்புறம் பழைய வண்டி மெக்கானிக் சொன்னாரு, ஐயா போரும் போயிடுச்சு, இன்ஜினும் போயிடுச்சு, ஏதோ கொஞ்சம் ஓடுற மாதிரி இது வண்டி, போய் அவன் எதிர்க்க ஓட்டி ஆன் பண்ணி வண்டியை காட்டிடுங்க. நான் வண்டி ஓட்டி வச்சு போய் காட்டி நிறுத்தி இது பண்ணேன். 2 ட்ரிப் அவர் எதிர்க்க போயிட்டு வந்தேன். அப்புறம் காட்டினேன். அப்புறம் அவரும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி டரன்னு அடிச்சாரு, இது பண்ணி சரிட்டு. அப்புறம் என்ன கேட்டாரு மெக்கானிக், சொன்னாரு 5 ரூபாய் 7 ரூபாய் மேல தாளாதையான்னு. நான் சொன்னேன், அந்த மேனேஜர் கேட்டாரு, ஐயா எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க பாதுரையான்னு. ஒரு 15,000 கிடைக்கன்னு நினைச்சா யாரு? சமாதான் சொன்னேன். நம்மளோட வாயின் வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிற தேவன். எங்கேயாவது ஒரு மூலையில நீ பேசுற ஒரு வார்த்தையை கூட அவர் அங்க ஆமேன் போட்டுறேன். 15,000 வேணாயா, 14 தந்துறையா நான் உனக்கு. எடுத்துக்க பரவாயில்ல, தோத்துறையா, அங்கே ஒரு தோத்திரம். அப்போ இது ரெண்டும் சேர்ந்தா 18 ஆயிடுச்சு மைனஸ். 20,000 கட்டிட்டு நம்ம 38,000 அப்படியே ரவுண்ட் பண்ணி கழிச்சுட்டு வாங்கிட்டேன். வெறும் 50,000 தான் கட்டணும். இப்போ வண்டிக்கு புது வண்டி கையில கொடுத்தாரு. என் வண்டி பழைய கார் நம்பரை பார்த்தா 4221 448819. அவர் அந்த மேனேஜர் போன் பண்ணாரு, சார் வாசன் சார், என்ன சார் உங்களுக்கு லக்கி நம்பர் வந்துருக்கு சார்? என்னங்க 0801 819. அப்போ நம்மள அவர் எங்க வச்சிருக்காரு? அதை தான் நம்ம நினைக்கிறோம். நம்மள தேவன் உயர்ந்த ஸ்தானத்துல வைத்து உன்னை அழகு பார்க்கணும்னு நினைக்கிறான். உன் தலைகளை உயர்த்த வேண்டும், உனக்கு ஜீவ கிரீடத்தை தரணும்னு நினைக்கிறான். பல விதமான முத்துக்களை, 9 விதமான முத்துக்களை, 9 விதமான வரங்களை கொண்ட முத்துக்களை நம்முடைய கிரீடத்துல அவர் பதித்து வைத்திருக்கிறார். அதற்கு தான் நம்மை அழைத்திருக்கிற அந்த தேவன். ஆனா வளர 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 எங்க போகக்கூடாதுன்னு சொன்னாரோ அங்க போய் பழக வச்சுக்கிறாங்க. யாரு? சிம்சன். 13, 14, 15, 16 ஆளே அவுட்டு. 4 அதிகாரத்துல ரொம்ப ஸ்பீடா ரொம்ப ஸ்பீடா போயிட்டு ஒரு இருந்தான். ஆனா வளர்ந்தான், ஆயத்தமானா. அப்பா அம்மா கிட்ட சொன்னா, இல்லப்பா அங்கெல்லாம் போகக்கூடாதுப்பா, நம்ம ஆண்டவர் நம்ம கிட்ட பேசியிருக்காரு, சொல்லியிருக்காரு, அப்படிதான் நீ பிறந்து வளர்ந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா அந்த இச்சையின் ஆவி
அவனை கயிறு கட்டி இழுத்து பிடிச்சார். நம்ம என்னதான் ஸ்பிரிச்சுவலா இருந்தா கூட நம்மளை தாக்குவதற்கு, நம்மளை கவுப்பதற்கு, கீழே தள்ளுவதற்கு பல விதமான டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஸ்பிரிட் நம்மளோடு போராடியே தான் இருக்கும். ஆனா நம்ம தான் நிமிர்ந்து நிற்கணும். தலை நிமிர செய்பவர் நீரே. நம் தேவன் யாருங்க? நம்ம தலை நிமிர செய்கிற தேவன் அவர். என் கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, என் கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர்ந்து நிற்கணும் தான் அவர் விரும்புறார். நம்மள நீ எதிர்க்க தலையை புனையன்னு அவசியம் வராது. உன் தலைகளை உயர்த்துவே, உன் கொம்புகள் ஜாதிகளுக்கு முன்பாக உயர்ந்திருக்கும். அநேகர் கண்டு ஆச்சரியப்படுவார்கள், பொறாமை கொள்வார்கள், ஆகிலும் உன்னை ஒன்று சேதப்படுத்தாதுன்னு சொல்றான் ஆண்டவர். வாக்குத்தத்தமாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையினால நீங்க எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தேவை விசுவாசமும் நல் மனசாட்சியும். இதுல நீங்க நிலைநிற்பீர்கள் என்றால் உங்களை யாரும் கீழே தள்ள முடியாது. அவருடைய தாயும் அவருடைய தகப்பனையும் வைராக்கியமா அங்க எங்கேயோ ஒரு பெண்ணை பார்த்துட்டு வந்துட்டார். ஏன்? கிறிஸ்தவத்தில் அழகான பிள்ளைங்க இல்லையா? இல்லையா? அருமையானவர்களே, ஆண் பிள்ளைகளை வைத்திருக்கிற அருமையான அம்மாமார்களே, பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிற அருமையான அம்மாமார்களே, அவர்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு சித்தமான நல்ல பிள்ளைங்களை எங்களுக்கு தாங்கப்பா, ஜபிக்கிற பிள்ளைங்களை தாங்கப்பா, நல்ல படிப்பு அறிவு ஞானங்கள் பெறுகிற பிள்ளைகளை தாங்கப்பா, நல்ல ஸ்டேட்டஸ்ல உயர்ந்திருக்கிற பிள்ளைங்களை தாங்கப்பா கேளுங்க, கொடுப்பாரு. நாங்க 2 வருஷமா ஜெபம் பண்ணோம், 2 வருஷமா ஜெபம் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் எல்லாமே நடந்தது, கடகடன்னு நடந்தது. அப்ப ஜெபம் பண்ணி விட்டுடுறோம். திடீர்னு ஆண்டவர் அந்த வேலையை என்ன பண்ணாரு, கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஒரே வருஷத்துல அந்த 6 மாசம் ஒண்ணு, இந்த 6 மாசம் ஒண்ணு. இது எப்படி நடந்தது எங்களுக்கு தெரியல. கடன் தான், கஷ்டம் தான். உருண்டு பேருந்து எழுப்பி நின்று எப்படியோ வேலையை முடிச்சார். முடிக்கிறது யாரு? அவர் தான். அவர் தான் கண்டிப்பா செய்வார். அவர் செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா கண்டிப்பா செய்து முடிச்சுவார். கஷ்டங்கள், உபத்திரங்கள், மனசு கசப்புகள் எல்லாம் இருக்குன்னா இதுக்கு நடுவில் போய் வராதான். ஆனா எல்லாத்தையும் அவரே சரி பண்ணிடுவார். எல்லாத்தையும் அவரே சரி பண்ணிடுவார். ஏன்னா ஏற்ற துணையை உண்டா உனக்கு தருவன் சொல்லிட்டாருன்னா அது நடக்கும். சந்தேகப்படக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவரு அம்மா நாங்க ஒரு பொண்ணை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குது, 2 கண்ணு ஏசி போட்ட மாதிரி இருக்குது, இந்த பக்கம் எல்ஜி ஏசியும் இந்த பக்கம் வந்து சாம்சங் போட்ட மாதிரி இருக்குது, பனாசோனிக், அவ்வளோ சின்னஸா இருக்கு, ஆமா அழகா இருக்குமா, எனக்கு எப்படியாவது முடிச்சிருமா. அப்போ அவங்க போறாங்க, இவர் பின்னாடி போறாரு, நல்லா சந்தோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே ஒரு குஷியா போறாரு. திடீர்னு ஒரு சிங்கம் அந்த வயலுக்குள்ள இருந்து வெளியே வந்துருச்சு. அப்போ அதை பார்த்தவனே அவனுக்கு அந்த கோபம் மூர்க்கம் எழுப்பும் போது பரிசுத்தாவன் அவனோடு எழுப்புறார். அப்போ அவனோட நடக்கிறான்னு தான் அர்த்தம். அவன் உணர்த்தி இருப்பார் எத்தனையோ முறை, நீ போறது தப்பு, போகாத, வானா, தேவையில்லைன்னு இவ்வளவு கூட சொல்லியிருப்பார். ஆனா அதையும் மீறி அவன் கடந்து போறான். அந்த நேரத்தில் பாருங்க, பரிசுத்தாவன் மேல் வல்லமையா இருக்கிறார். வேதத்துல 5-6 முறை அதே வார்த்தைகள் அந்த 3-4 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆவியானவர் சிம்சோன் மீது பலமாய் இறங்கினார் எழுதப்பட்டது. வேற யாருக்குமே அந்தப்பட்ட ஒரு கிரெடிட் கிடையாது. என்னுடைய நசரேயனுடைய நாமத்தை நான் கொடுத்திருக்கேன்னு சொல்றாரு. பரிசுத்தாவினர் வல்லமையா இறங்கினார் என்ற ஒரு வார்த்தையும் இந்த ஒரு மனுஷனுக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. அப்படி இருந்தும் சிங்கம் வருது, ஆவியானவர் மேல் பலமா இறங்கு என்ன பண்ணாரு, ஒரே அடிச்சு போட்டு ஆட்டுக்குட்டிய வாயை கிழிக்கிற மாதிரி கிழிச்சு தூக்கி செவக்கி சுத்தி போட்டு போயிடான். நாங்க அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் தெரியல, கையெல்லாம் தொடச்சிக்கிற எப்போ மூலமே போறார், டான்ஸ் ஆடிட்டு போறார், சந்தோஷமான காரியத்துக்கு போறாரு. அங்க போய் என்ன பண்ணாங்க, பேசிட்டு வந்துடுறாங்க. ஆனா
அந்த காரியம் அவருக்கு நடக்காம போயிடும். கோபம் வந்தது. உடனே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்கினார். இறங்கின உடனே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சிங்கத்தை கேட்சது போல 300 நரிகளை ஒரு நரியை பிடிக்க முடியுமா? யாராவது ஜான் பால் ஒரு நரியை பிடிச்சி காட்ட முடியுமா? முன்னால நரி உள்ள சாப்பிட்டு போயிடும். ஆனா நரி என்னத்துக்கு என்ன பண்ணோம்? திரும்பிக்குன்னு 2 பின்னாடி காலில் மண்ணை வாரி வாரி நம்ம கண்ணில் அடிச்சிடும். அடிச்சுட்டு நீ கண்ணை தொடைக்கிறதோட ஏறி தொண்டையை தான் முடியும். 300 நரியை பிடிச்சி அது வால்ல நெருப்பை கட்டி பந்தத்தை கட்டி அந்த வயலெல்லாம் கொட்டு விட்டான். ஒரு நரியை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா, 300 நரியையே ஒரே நேரத்தில் அட் அ டைம்ல பிடிச்சி எங்கதான் போய் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அது எப்படி நடந்ததுன்னு தெரியல. அப்போ கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கத்த செய்ய வல்லமை உள்ளவனா இருந்தாரு. அவ்வளவு நரியையும் அந்த வயக்காட்டில் விட்டு எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் எரிஞ்சு போச்சு. அவங்களே பயந்துட்டாங்க. அப்படிப்பட்ட பெரிய காரியங்கள்லாம் கத்த செய்தாரு. அதுக்கப்புறம் பெலிஸ்தர்கள் அவன் மேல் படையெடுத்துன்னு வராங்க, உன்னை கொல்ல வராங்கன்னு சொல்லும் போது கூட அங்க மேய்ஞ்சிருந்த ஒரு கழுதையை பிடிச்சி காலில் என்ன பண்ண வாயை கீழ்ச்சி போடணும். கீழ்ச்சி அந்த கழுதைக்கு வந்து இங்க என்ன பண்ணணும், இப்படி இருக்கும், அந்த தாடை இப்படி இருக்கும். அதை 2 காலில் பிடிச்சி உடச்சி எடுத்து அந்த பச்சை கழுதையினுடைய தாடை எலும்பை எடுத்து அந்த அவனை கொல்லும்படியாக வந்த 1000 பேரை கொண்டு போட்டான். இவ்வளவு அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் பரிசுத்தாவையும் நிறைவாய் கொடுத்த தேவன் இந்த சூழலில் வந்தா கூட தேவன் நம்மை உணர்த்துகிறார். ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாரு. நம்ம இது போற வழி சரியில்லை, இதை மட்டும் அவனால தெரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம் கண்களின் இச்சை. கண்களின் இச்சை அழகா இருக்குதுன்னு பார்த்து போய் எதையுமே ஏமாந்துடாதீங்க. எதையுமே ஏமாந்துடாதீங்க. அழகு ஆபத்து. தகப்பனே உங்களுக்கு சித்தமாப்பா, இந்த மனுஷன் என்னை வச்சு காப்பாற்றுவானா? கேளுங்க, டைம் கொடுங்க, கேளுங்க. ஆமாடியா இருந்தா பையனா இருந்தா நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா, இந்த மகன் எங்க வீட்டுக்கு வந்தா எங்க அம்மா எங்க அக்கா தங்கச்சி எல்லாரையும் அன்பா நேசித்து எல்லாரும் மீதும் அன்பு செலுத்தி என்னையும் என் தாய் கண்கலங்காம காப்பாற்றுவான். கேளுங்க, கேளுங்க. கண்டிப்பா கர்த்தர் நமக்கு பதில் தருவார். நம்ம மூலியமா பேசுறோட சபையில யாருன்னா ஒரு சகோதரி மூலமா கர்த்தர் உணர்த்துவார், பேசுவார், சொல்லுவார். அவர் உணர்த்துகிற தேவன், முன்கூட்டியே நமக்கு காரியங்களை அறிவிக்கிற தேவன், அவர் பேசுகிற தேவன். எத்தனை மரபட்ட கேட்கிறோம், பேசும் பேசும் ஜாபம் செய்யும் போது ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் பேசுவார், பேசுவார். அவர் பேசுகிற தேவன். எல்லாவற்றையும் நமக்கு அறிவை உணர்த்தி தெளிவுபடுத்துகிற தேவன் அவர். சிம்சோனுடைய வாழ்க்கை நம்முடைய அனைவருக்கும் ஒரு பாடம், ஒரு எக்ஸாம்பிள். ஜாக்கிரதையா இருக்க வேணும். நிறைய வாலிப பிள்ளைங்க நம்ம சபையில இருக்காங்க. ஆனா பெண் பிள்ளைங்க இருக்கீங்க, பார்த்ததெல்லாம் அழகுன்னு நினைத்து ஏமாந்து விடாதீர்கள். தேவனை பாருங்கள், தேவன முகத்தை பாருங்கள், வேதத்தை பாருங்கள். வேதத்தில் நமக்கு எல்லா விதமான காரியம் கர்த்தர் எழுதி கையில கொடுத்திருக்கிறார். தேவன் பேசுகிற தேவன். இந்த வார்த்தையினால நம்மோடு பேசுவார். சத்தியத்தை நமக்கு நம்மை உணர்த்துகிற தேவன். கர்த்தர் பரிசுத்த நாமத்தில் 3 விதமான காரியங்களா அற்புதமாய் அடையாளங்களை செய்த தேவன். இந்த சிம்சோன் கடைசியில ஒரு பெண்ணிடத்துல தன்னுடைய
இருதயத்தை கொடுத்துட்டார். அங்க போய் எதை தேவன் யாரிடம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார் அந்த ரகசியத்தை, ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க அம்மா இந்த மாதிரி 4 வீட்டு வரமாட்டா, இந்த மாதிரி நடந்ததுக்கு ஒரு பிரச்சனை புரியுதா, தயவு செய்து யாருமே சொல்லிடாங்க. சொல்லிட்டீங்கன்னா அப்படிதான் ஒரே பத்திக்கும். ஏற்கனவே அங்கே யாராவது சொல்லியிருப்பாங்க, அங்கிருந்து இங்கே பத்தின்னு வரும். அங்கிருந்து ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அங்கிருந்து இங்கே பத்தின்னு வரும். அங்கிருந்து இங்கே பத்தின்னு வந்தது அப்படி இந்த பக்கம் பத்தின்னு போவோம். ஊரே பத்திக்கும். யாருக்கிட்ட சொன்னா சொல்லுங்களேன். யாருமா சொல்லுங்க. ஏதோ ஒரு சகோதரி ஒரு சகோதரி கிட்ட எம்மா தயவு செய்து மட்டும் சொல்லாத, வானா சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான், நம்ம மாட்டிக்கும், சொல்லிட்டா போதும், ஊரே பத்திக்கும். அந்த மாதிரி கவர்மெண்ட் பிரஸ் நம்மளாம் யாரு உங்களை சொல்ல என்னத்தான் சொல்லிக்கிறேன். கவர்மெண்ட் பிரஸ் 1 லட்சம் ஆட்மிட் அடிச்சு சப்ளை பண்ணி எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அது ராக்கெட் வேகத்தில் போயிடும். அறிவுட்டாலும் போகுது. நான் ராக்கெட்டு நம்ம ராக்கெட்டு அதை காட்டிலும் 1000 மடங்கு ஸ்பீட்ல போகும். கடைசியில் அவனை நிலைமை என்னாச்சு தெரியுமா? இப்படியா இருந்த ஒரு மனுஷன் கடைசியில எந்த தேவனுடைய ரகசியத்தை சொல்லக்கூடாதோ, நீ ஜாகிரதையா இருக்கணும்னு சொன்னதான் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு பெண்ணுடைய மடியில படுத்துட்டு எல்லாவற்றையும் சொல்லிட்டான். எல்லாவற்றையும் தேவ ரகசியத்தை சொல்லிட்டான். சொல்லிட்டனால அவர் அயர்ந்த நித்திரையில மடியில படுத்துட்டு இருக்கும்போது தன்னையே மறந்து தூக்கிட்டார். உடனே அவன் அந்த பெலிஸ்தர் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, அவன் வரும்போது இந்த ரகசியத்தை மட்டும் கேட்டு எனக்கு சொல்லு. கடகடன்னு வந்தாங்க. கையை காலை எல்லாத்தையும் கட்டிட்டு தலைமுடி எல்லாம் சரிச்சு போட்டாங்க. அவனுடைய பலன் எங்க இருந்தது? அவனுடைய தலைமுடியில முடியல இருந்த எல்லா சரீரத்த பலவீனங்களும் எல்லா பலனும் போயிடுச்சு. எத்தனை யானை இருந்தாலும் கூட சரி, அது ஆட்சி கவுத்துக்களை போட்டோம். அப்படிப்பட்ட பலன் கொண்ட ஒரு மனுஷனை கர்த்தர் என்ன பண்ணாரு? அவனை விட்டு விலகி இருந்தார். அவனை விட்டு விலகி போயிட்டார். தேவன் அவனை விட்டு விலகின உடனே அவன் மேல இருந்த எல்லா பலனும் போயிடுச்சு. உடனே பெலிஸ்தர்கள் மேல வராங்கன்னு சொன்னவனையா எப்பவும் போல என்ன பண்ணாரு? இவரு ஆய்வுன்னு எழுப்பி நிற்கிறார். ஒன்றும் பண்ண முடியல. எல்லாம் வந்தாங்க, எல்லாம் பிடிச்சாங்க, கையை காலை கட்டி எங்க இட்டு போறாங்க? ராஜாவுடைய அரண்மனையை விட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போய் அந்த அரண்மனையில 2 சைடு பெரிய பெரிய தூண்ல இருக்க கட்டி இருக்கிற அந்த சங்கிலியில என்ன பண்ணாங்க? இப்படி கட்டிட்டாங்க. கட்டிட்டு ராஜாக்களும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் அவங்க இந்த இவனை பாட்டு பாட சொல்லி டான்ஸ் ஆட சொல்லி கேவலப்படுத்திட்டான். அப்போதான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே என் கூட இருந்து நான் உண்மையா இருக்கும் போது இவ்வளோ பேரை கொண்டு போட்டேன் பெலிஸ்தர்களை. ஆனா இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னை நினைத்தாரு ஆண்டவரே சொல்லி அந்த ஜபத்தை மட்டும் படிமா. 16வது ஒரு விஷயம் அப்பொழுது சிம்சோன் படிப்பா, வசனத்தை சொல்லி படிமா. நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 28வது வசனம் வாசிக்குமா. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, பாருங்க எல்லாம் பலனும் போயிடுச்சு, செத்து போறான். ஆனா தேவன் என்ன பண்ணாரு? அவனுடைய சத்தத்தையும் கேட்கிறாரு. 28வது வசனம் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. அப்ப படிப்பான். கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்கு ஒரே தீர்வாய், என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தர் கையில் பழிவாங்கப்படும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. அப்போ தேவனிடத்துல கெஞ்சிரான். நீ கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்லையப்பா. உன்னோடு இருந்தாரே, அவ்வளோ பலன் கொடுத்தாரு, எங்க போச்சு? நீ எங்க போகணுமோ அங்க போகாததுனால, போனதுனால வந்த விளைவு. போகாத இருந்தா
கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு அதே பலத்தோடு வைத்திருப்பார். நீண்ட ஆயுள். ஏன்னா 40 வருஷம் இவங்க கொடுமைப்பட்டதுக்காக கர்த்தர் ஒரு மனுஷனை எழுப்பினார். அவன் தான் சிம்சோன். அப்போ அவனுக்கு பின்னாடி என்னைக்கு மரணத்தை கர்த்தர் சொல்லல. அவன் அந்த தேசத்தை ஆளுவான் தான் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆள முடியாம போனதுக்கு காரணம் யாரு? அவன் தான். எல்லா பலனும் அவனை விட்டு போயிடுச்சு. ஆண்டவர்கிட்ட கெஞ்சி முறையிடுகிறான். கெஞ்சிரான். இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்று நினைத்தருளும் தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடு தூண்களில் ஒன்றை வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, பாருங்க 2 சைட்ல பிடித்துக்கிட்டு சங்கிலியில கட்டிட்டு. அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, கேள்வி கேட்ட உடனே தேவன்டா அந்த பழைய அந்த ஸ்பிரிட் எவ்வளவு பலமா இறங்கணுமோ அந்த அளவுக்கு பல மடங்கு அந்த ஆவியானவர் ஒன்னே பலத்தை கிரியையில இறங்கின உடனேயும் அவன் எத்தனை பேரை அவன் கொன்று போட்டானோ அதை காட்டிலும் 100 தனையான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல அவங்க குடித்து வெறித்து சந்தோஷமா மகிழ்ச்சியாய் அவனை கண்களை பிடிங்கி குருடாக்கி எவ்வளவு கேவலப்படுத்தினான். மாவரைக்க வச்சு டான்ஸ் ஆடி. அப்போ இந்த கேவலாம் நமக்கு ஏன் வருது? நம்ம சரியான ரூட்ல போகாதனால தான் நமக்கு வருது. சரியான ரூட்ல போகாதனால தான் வருது. இது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால அவருக்கு பாவமா மாறி போச்சு. பாவமா மாறிச்சு. அதனாலதான் எசேக்கியேல் 18:20 18:4 என்ன சொல்றாரு? பாவம் செய்யற ஆத்மா சாவும். பாவத்தை மன்னிக்கிற பரிகாரி, இந்த உலகத்தின் பாவங்களை மன்னிக்கிற ஒரே ஒரு அதிகாரி யாருன்னா 9:6 மத்தியில 9:6 அதை எடுத்து வாசிப்போம். பூமியில பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அவருக்கு தான் அந்த அதிகாரம். அப்போ அவரை நோக்கி கூப்பிடுறான். முறையிட்ட வண்ணியம் தயவாய் இறங்கணும் வண்ணியம். 2 பேர் கூட சேர்ந்து அனைத்து பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கிற அந்த கற்பூன்கள் நிக்குது. அந்த கம்பியம் அந்த இதுல சங்கிலியம் மாட்டிக்குது. அதை போட்டு அழுத்தின உடனே அந்த தூணுகள்லாம் கீழே விழுந்தது. அந்த மேல இருக்கிற எல்லா இதுவும் கீழே விழுந்து எல்லாரும் நசுங்கி போறாங்க. அவனும் அதிலே மறித்து போகிறான். அருமையானவர்களே, நீங்களும் நானும் மறிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு உலகத்துக்கு வரவில்லை. நம்மை வாழ வைத்து நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதுக்குதான் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம மறித்து போவதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஒரு நாளும் அதை தேவன் விரும்பவும் இல்லை. நிறைய காரியத்துல மரணத்துக்கு முன் நீ ஏன் மறிக்க வேண்டும் என்ற வார்த்தை கூட வேதத்தில் இருக்குது. மரணத்துக்கு முன் நீ ஏன் சாக வேண்டும் என்ற இருக்குது. அப்போ தேவன் மரணத்தை விரும்புகிறவர் அல்ல. ஆனா அந்த மரணம் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகுமா? போகாது. ஏன்? நம்முடைய வாழ்க்கை அவரோடு இல்லை. பாவமாய் அவனுக்கு மாறியது. ஆகையினால அவன் கைவிடப்பட்டவனான். ஆனாலும் தேவன் சத்தத்தை கேட்டு அவனுக்கு பதில் கொடுத்தான். சத்தத்தை கேட்டு பதில் கொடுத்தான். யோனா புஸ்தகத்துல 4:48 போதும் கேட்டீங்க. நான் சொல்றேன். 4:48 இருக்குது. யோனாவை ஆண்டவர் அழைத்தார். பாப்பா, நினிவே பட்டணம் தன்னுடைய பாவங்கள் மேலே எட்டியது. நான் உன்னை அனுப்புறேன். நீ நினிவே பட்டணத்துக்கு பார்த்து ஜனங்களுக்கு சொல்லுன்ற. சரியானவரே இன்னும் சொல்லிடுறாரு. ஆனா அவருக்குள்ள என்னன்னா அந்த ஜனங்களாம் மனம் திரும்பி தன்னை பாவங்களை மன்னித்து எங்களை புது மனுஷனா மாத்துங்கன்னு சொல்லி இரக்கத்தை கேட்டாங்கன்னா இவர் இரக்கம் செய்துட்டு என்ன கைட்டி விட்டு போயிடுவாருன்னு எனக்கு தெரியும் ஆண்டவர் அவங்களை பத்தி. அதனால நான் ஏன் போனாங்க ஆண்டவர்கிட்ட முறையிடுறாரு இவரு. அப்போ அது கீழ்ப்படியாம போனதுனால அவனுக்கு பாவம் ஆயிடுச்சு. அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு? அவரை எத்தனை போயிட்டு நினிவேக்கு போனா எங்க போயிட்டான்? தர்ஷித்து கப்பல் ஏறி போறான். இதுவும் கீழ்ப்படுதல் இல்ல. கீழ்ப்படிஞ்சாதான் மேல்படிக்கு போக முடியும். வேத வார்த்தை சொல்லு. ஆகையினால கீழ்ப்படியாம போனதுனால அப்போ கடல் ஆடுது. தண்ணி அப்படியே கப்பல் அதுக்கு மேல ஆடுது. கடல் தண்ணி அப்படியே வாரி வாரி அடிக்குது.
எல்லாத்தையும் உள்ள இருந்தாலும் லக்கேஜெல்லாம் மாறி வெளியே போட்டாங்க. அப்போ கூட லகுவா மாத்தல, எல்லாம் தேவனை வேண்டிக் கொள்ளுங்கன்றான் கேப்டன். அப்போ ஒருத்தன் தூங்கின இருக்கான், கீழே நாம் சொல்றாங்க, அவனை போய் தட்டி எழுப்புறாங்க. நீ யாரு யாரு நீ என்ன தூங்குற? கடல் கொந்தளிக்குது, கடல் முழுவ போகுது, எல்லாம் எகிரி குதிக்கிறாங்க, எல்லாம் மாறி போடுறாங்க கடல்ல. எழுதுங்க, உங்க தேவனை நீங்க வேண்டுங்க. நீங்க யாரு, எந்த ஜாதியா? அப்போ கூட அவங்க ஜாதி வருது. வேதத்துல ஒரு 10 இடத்துல நான் பார்த்தேன், குறிச்சிருக்காங்க. தாவீது கேட்கிறாரு, 2 சாமுவேல்ல பெலிஸ்தர் வந்து என்ன பண்ணுவான், சவுலை கொண்டுட்டு வருவான், அந்த பட்டயத்தை எடுத்துட்டு வருவான். சொல்லுவான், இந்த சவுளுடைய பட்டயம் ஒரு காட்டுறதுக்கு தான் வந்தேன், உயிர் போல இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்குது, இந்த பட்டயத்தை எடுத்து எனக்கு தலையை வெட்டிடுவாங்க. அப்பதான் தாவீது அவனை கேட்பான், நீ யார், எந்த தேசத்தான், எந்த ஜாதியான்? வேதம் தெரியுதா இல்லையா? இருக்குது, 10 இடத்துல இருக்குது. அப்போ எது செத்தாலும் என்ன சாகாது? சொல்லுங்க சொல்லுங்களேன், உங்களதானே கேட்கிறேன். இது ஒரு சாகாத வியாதி. கிறிஸ்து நமக்குள்ள வந்த பிறகு இது என்ன பண்ணணும்? சாகிதான், செத்துதான் போடும். கேட்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்தம், அவங்களுடைய குடும்பம், அந்த வாழ்க்கை வரலாறு, இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். கடைசியில இந்த நினைவு பட்டணத்துக்கு போகாத தர்சிச்சுக்கு முன்னால, இது என்னாலதான் நடந்தது, கடல் கொந்தளிப்பு என்னாலதான், கப்பல் தண்ணி உள்ள போய் முழுகி 7 மேல வரதா என்னாலதான், என்னை தூக்கி கடல்ல போட்டிருக்கேன். சிரிச்சுன்னு தான் சொல்றாரு, கடல்ல போட்டிருங்க, கடல் அமைதியிலாயிடும், கப்பலும் அமைதியாயிடும். இன்னும் சொன்ன உடனே ஆண்டவர்கிட்ட இந்த மனுஷன் சொல்றது உண்மையோ பொய்யோ, ஆனாலும் கடவுளை எங்களை மண்ணி கேட்டு என்ன பண்ணுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. போட்ட உடனே என்ன ஆயிடும் சொல்லுங்க? கடலும் அமைதியாயிடும், கப்பலும் அமைதியா போவாங்க. இப்போ என்ன ஆனா எல்லாருக்கும் என்னாச்சு? ஒரு பெரிய ஆச்சரியம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? உடனே கடல்ல தூக்கி போட்டாரு. ஒரு மீனுக்கு கட்டளையிட்டு அந்த மீன் என்ன பண்ணிட்டு ஒரு விழுங்கி போய் எங்க போந்து கடலின் ஆழத்துல போய் படுத்துச்சு. மறுபடியும் எப்போ வரணும் வெளியே? நீ கீழ்ப்படிந்து அவரை முகத்தை தேடி 1000 மன்னிப்பு கேட்டு நீ மனம் திரும்பி சரியானவரே இன்னும் சொல்ற அளவுக்கு உன்னை வச்சுருவாரு. அப்போ அந்த மீன் கிட்ட பேசுறாரா இல்லையா? பேசுறாரா இல்லையா? பாம்பு கிட்ட பேசுறாரா இல்லையா? கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார் இருக்குதா? இருக்கு. காக்கா கிட்ட பேசினாரா இல்லையா? இல்லையாவுக்கு போசி வச்சாரு. ஒரு விலங்கு கட்டி ஆண்டவர் பேசியிருக்கார். எங்க நிறைய விலங்குகள் பேசின இடம் எது? நோவா தாத்தாவுடைய பேழை. அப்போ தூக்கி போட்டவனே அமைதாயிடுச்சு, மீன் போய் தரையில பத்துச்சு. அப்போ அந்த இடத்துல அவன் முட்டி போட்டு ஜம் பண்ணிருப்பானா, படுத்துக்கினே ஜம் பண்ணிருப்பானா, மீன் எப்படி இருக்கும்? பிளாட்டா பத்துன்னு இருக்கும். அங்க எழுந்து நடக்க கிடக்க முடியுமா? முடியாது. எப்படி விழுந்துச்சோ அதே மாதிரி போய் உள்ள அண்ணன் படுத்துக்கினேன். அப்படியே படுக்கையிலேயே ஆண்டவர்கிட்ட சரணாகதி அணிஞ்சு எல்லாத்தையும் கேட்கிறேன். கேட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு? இவனுக்கும் இறக்கம் செய்தார். ஏன்னா ஒரு மனுஷனை தேவன் செலக்ட் பண்ணிட்டாருன்னா அதை செய்து முடிகிற வரைக்கும் அவனை விடமாட்டார். 2000 ஆண்டவர் என்கிட்ட பேசிருக்கிறார், நீ இந்த இடத்துக்கு போ. ஆனா மாதம் வரை எனக்கு தெரியாது, என் வீட்டை விட்டு வெளியே போன்றார். வீட்டை விட்டு வெளியே போன்றார். சரி, எடுத்து வாசிப்போம். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 52வது அதிகாரம் 16வது வசனம், 11, 12. மைக்கில் வாசிப்போம். மைக்கில் புறப்படுங்கள். பேஜ் நம்பர் 859. புறப்படுங்கள். நான் என் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை எனக்கு இது. படிங்க. புறப்படுங்கள், இவ்விடம் விட்டு போங்கள்.
அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே. யாரு சொல்றாரு? என்கிட்ட தான் சொல்றாரு. எப்போ சொல்றாரு? வீட்டுல வேலைக்கு போயிட்டு வந்து பாருங்க, அப்பவே சொல்றாரு, கர்த்தருடைய பாத்திரம் சுமக்கிறவனே போடா வெளியே, வீட்டை விட்டு போ. ஏன்னா அவருடைய வேலை நிறைவேறணும், தீவிரப்படுன்றார். என்ன சீக்கிரமா அந்த வேலை முடியணும், அந்த வேலை வந்து அவர் நடக்கணும், இந்த பகுதியில ஏதோ ஒரு சபையை ஸ்தாபிக்கணும்னு ஆண்டவருடைய தீர்மானம், என்னுடைய தீர்மானம் இல்ல. சொல்றாரு பாருங்க, தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அது நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். உங்கள் இந்த இடத்துல இருந்து நீ போ, வெளியே போய் உன்னை சுத்திகரித்து உன்னை சரிப்படுத்திக்கோ. எச்சரிப்பாக ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அதுக்கப்புறம் அடுத்த வசனத்தை நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போவது போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிற. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். என்ன காத்தாரா இல்லையா? நிக்க வச்சாரா இல்லையா? அழுக பார்த்தாரா இல்லையா? உங்களை கொண்டு வந்து சேர்த்தாரா இல்லையா? திருவத்தூர்ல இருக்கிற சத்யாமா வீட்டுக்கு நான் எப்போது போய் ஒரு டீ பிஸ்கட் வடை ஏதாவது வாங்கி சாப்பிட்டு வந்துருக்கா? அம்மா வந்து நம்ம வீட்டுக்கு ஐயா இருக்கும்போது வந்துக்கிறேன்னா தெரியாது, யாருன்னே தெரியாது, எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார், கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். அதே மாதிரி நம்ம சகோதரி மஞ்சு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அது ஒரு ஆச்சரியம். முழு குடும்பம் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து அவங்க ஞானஸ்தானம் எடுத்து வீட்டுக்காரருக்கு தெரியாத பல சரித்திரங்களை படைத்து தாண்டி கிண்டி எல்லைகளை தாண்டி மலைகளை தாண்டி டேமெல்லாம் தாண்டி வந்து பெரிய சரித்திரப்படுத்தி கர்த்தர் இன்னைக்கு அந்த குடும்பத்தின் தலைகளை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆச்சரியம். கோமியமா வீடு நான் வந்தனா நேற்று வந்து நான் சொல்லக்கூடாது, முன்னாடி கிடையாது. கிரிஜாமா வீடு வந்து நான் ஓட்டே இருக்கி அவன் வந்தது கிடையாது. அவங்க பிள்ளைங்க சொன்னாங்க, அங்கேயே பக்கத்து அவ்வளோ பெரிய சர்ச்சுக்குது, ஏன் இவ்வளோ தூரம் வயசான விடாத. ஆனால் அதெல்லாம் வேணப்பாங்க, நான் எல்லாமே எனக்கு அங்கே தான், நான் அங்கே தான் போவேன். காரணம் அன்பு. தேவன் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பு நமக்குள்ளே இருக்கும்போது அந்த அன்பு ஒரு காலமும் குறையாது. அல்ல குறையாத அன்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். பாண்டியனையாவுடைய வாழ்க்கை வரலாறு தெரியும். கர்த்தர் எவ்வளவு அருமையான குடும்பத்தை இன்னைக்கு நடத்தி நிற்க வைத்து அழகு பார்க்கிறாங்க. இந்த குடும்பத்துக்காக தொடர்ந்து ஜெபிங்க, அவங்க வரணும், கண்டிப்பா தேவன் நின்று வருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதே மாதிரி எசேக்கியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் எடுக்கும். இதை பேசின அதே மாதத்திலே தேவன் இந்த காரியத்தை ஒரு வார்த்தையை சொன்னார். நான் சொல்லி முடிக்கிறேன். ஒவ்வொன்றா இந்த காரியத்தை முடிச்சுட்டு நம்ம சப்ஜெக்டுகளை கடந்துடுவோம். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் வரைக்கும் படிங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி படிங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ கலக வீட்டாரின் நடுவிலே தங்கியிருக்கிறாய். காணும்படிக்கு அவர்களுக்கு கண்கள் இருந்தாலும் காணாமல் போகிறார்கள், கேட்கும்படிக்கு அவர்களுக்கு காதுகள் இருந்தாலும் கேளாமல் போகிறார்கள். அவர்கள் கலக வீட்டார். இப்பொழுது மனுபுத்திரனே, நீ பரமதேசம் போகும்படி பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்தி பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக பிரயாணப்படு. உன் ஸ்தானத்தை விட்டு வேற ஸ்தானத்துக்கு அவருடைய கண்களுக்கு முன்பாக புறப்பட்டு போ. அவர்கள் கலக வீட்டாரான போதிலும் ஒருவேளை சிந்தித்து உணர்வார்கள். சிறையிருப்பு போகிறவனை போல் உன் சாமான்களை நீ பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக வெளியே வைத்து, நீ சாயங்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக சிறையிருப்புக்கு போகிறவனை போல் புறப்படுவாயாக. அவருடைய கண்களுக்கு முன்பாக நீ சுவரிலே துவாரமிட்டு அதன் வழியாய் அவைகளை வெளியே கொண்டு போவாயாக. அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவைகளை உன் தோளின் மேல் எடுத்து மாலை மயங்கும் வேளையிலே வெளியிலே கொண்டு போவாயாக. நீ தேசத்தை பாராதபடிக்கு உன் முகத்தை மூடிக்கொள். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு உன்னை அடையாளமாக்கினேன் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். சிறைப்பட்டு போகும்போது சாமான்களை கொண்டு போவது போல என் சாமான்களை பகற்காலத்தில் வெளியே வைத்தேன். சாயங்காலத்திலோ கையினால் சூரியிலே துவாரமிட்டு மாலை மயங்கும் வேளையிலே அவைகளை வெளியே கொண்டு போய் அவர்கள்
முன்பாக அவைகளை தோளின் மேல் எடுத்து கொண்டு போனேன். போதும். இது என் வாழ்க்கையில நடந்தது. என்னை அழைத்த அழைப்பு என் வாழ்க்கையில நான் எப்படி அங்கிருந்து வெளியே வந்தேன், அவ்வளவுத்தையும் தேவன் எனக்கு படம் போட்டு காட்டினேன். இதெல்லாம் எப்போ காட்டினாங்கன்னா, நான் வந்து ஒரு வீட்டில் வந்து உக்காந்துட்ட பிறகு 4 மணி இருக்கும், தண்ணி பக்கெட்டு தண்ணியை தலையில ஊற்றி குடிச்சிட்டு, அப்போ முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது இந்த இசைக்கள் பண்ணாதீங்க தேர்ந்து படிப்பாங்க. அப்போ கர்த்தர் என்னோட பேசினாங்க. இப்போ இதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்தது. என் வாழ்க்கையில நடந்தது. என்ன மட்டும் இல்லை, என் மித்தமா இந்த பகுதிக்கு கொண்டு வந்து உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கத்தான் தேவன் இந்த பகுதிக்கு கொண்டு வந்தார். ஒருவேளை இந்த சபை இந்த பக்கம் என்னன்னா, எத்தனையோ பேர் மரித்து போயிருப்பாங்க, எத்தனையோ பேர் காணாமல் போயிருப்பாங்க, எத்தனையோ பேர் குடும்பங்களில் பிரிஞ்சு போயிருப்பாங்க, பல சம்பவங்கள் நடந்திருக்கும். ஆனாலும் தேவன் உங்களையும் நேசித்தார், என்னையும் நேசித்து கொண்டு வந்து நிறுத்தினார். அன்னையிலிருந்து இந்த வரைக்கும் என் தேவனுக்கு நான் உண்மையா இருக்கிறேன். ஆகையினால இங்க இருக்கிற அநேக போதகர்கள் மத்தியில கர்த்தர் என் தலையை உயர்த்தி வைத்திருக்கிறார். எதுக்குமே ஆசைப்பட மாட்டேன், எதுக்குமே ஆசைப்பட மாட்டேன். எல்லாருக்கும் ஒரு பேண்ட் ஷர்ட் தான் கொடுப்பாங்க. ஆனா பொருளாளர் நான் செக்ரட்டரி, அவர் 2வது முறை 3வது முறை 4வது முறையும் செக்ரட்டரியாவே போட்டு இருக்காங்க. மாத்துங்கனாலும் மாற்ற மாட்டாங்க. இல்ல இல்ல நீங்க தான் இருக்கணும், இருங்க, சரி நீங்க இருந்தா தான் நல்லா இருக்கும், சரியா இருக்கும் என்ன சொல்றாங்க. அப்போ ஐயா அந்த ஐயா சொல்லுவாரு, ஐயா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு எடுத்துங்க, அப்புறம் மற்றவங்க எல்லாருக்கும் இல்லை இல்லைங்க, முதல்ல இந்த மக்களுக்கு எடுப்போங்க, அப்புறம் எடுத்துக்கலாங்க. நீ 3 பேண்ட் 3 சட்டை எடுத்துக்கு பாடுவாரு. இப்போ பாருங்க, எங்க போனாலும் தேவன் நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தர காரணம் கை சுத்தம், வாய் சுத்தம், இருதய சுத்தம். இதெல்லாம் இருக்கும்போது நம்ம தேட தேவையில்லைங்க, அவரே நமக்கு தேடி வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு போவார். அவரே நமக்கு தேடிட்டு வந்து கொடுத்துட்டு போவார். அதுதான் தேவனுடைய மகிமை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த யோனா தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு, அவரை தூக்கி போட்டவன மீன் கிட்ட சொல்றாரு ஆண்டவர். ஏன் இவர் ஜெபம் பண்ணிட்டாரு, இவர் என்ன பண்ணாரு, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு, இரக்கத்தையும் கேட்டாரு. சரி ஆண்டவரே நான் சொல்லி அந்த இடத்துக்கு போய் சொல்லிட்டு ஜனங்களுக்கு சொல்லிட்டு போறோமா என்று சொன்ன பிறகு அந்த மீனுக்கு கட்டாயிட்டு அந்த மீன் தான் பண்ணிச்சு. எந்த தேசத்துல எந்த பக்கம் போய் நடுக்கடல்ல தூக்கி போட்ட பிறகு எங்க போய் படுத்துருக்குதுன்னு தெரியாது. ஆனா அது கரெக்டா அந்த நினைவு பட்டணத்தை கரையில போய் ஒரே கக்கு ஆண்டவரை என்ன பண்ணாரு, அவரை வாரி வெளியே போச்சு, தூக்கி செவிட்டி பூணு ஊதலவனை தூக்கி வெளியே போட்டார். மேலாம் இருந்தா இருக்கும், எவ்வளவு கவிச்சா இருந்திருக்கும். அது மறுபடியும் தண்ணியில குடிச்சு குச்சி அதை கழுவி எடுத்தானா இல்லையா, அப்படியே விட்டான் சவாரி. அவர் சொல்லிட்டாரு உயிர் வந்த போய் சொல்லுவோம். ஆனா முதல் முறையா நின்று அந்த ஜாதி யாருன்னு தெரியாது, ஆனா என்ன மதத்தை கும்பிடுறாங்கன்னு தெரியாது, என்ன பாஷையில் இருப்பாங்கன்னு தெரியாது, என்ன அவங்க கடவுளை கும்பிடுறாங்கன்னு தெரியாது. ஆனா இவனுக்கு தெரிந்த பாஷையில போய் அங்க நின்று கத்துறான். இன்னும் 40 நாள் இருக்கிறான்றான். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கத்திட்டாரு, சொல்லிட்டு போயிட்டாரு. அங்க எத்தனை பேர் அதை கேட்டாங்கன்னு வேதத்துல ஆதாரம் இல்லை. ஆனா அவன் ஒரு முறை சொன்ன அந்த வார்த்தை அநேக மக்களுக்கு காதுகளை போய் உள்ள நுழைஞ்சிச்சு. நல்லா கவனிங்க, நல்லா காதுகளை போய் நுழைஞ்சிச்சு ஆண்டோட வார்த்தை. அப்போ சொன்ன மாத்திரத்துல தேவன் பலத்தை கிரியைகளை செய்கிறார். பரிசுத்த ஆவியானோடு இணைந்த அந்த வார்த்தைகளை ஒரு ஒளி காதுகளை போய் நுழைந்த உடனே அங்க இருக்க ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க, ஓ நம்ம செய்த பாவம் பரலோகத்தில் தேவனிடத்துல போய் சேர்ந்துட்டான், நம்மள தேவன் நியாயம் இருக்க போறாரா, 40 நாள் இந்த தேசம் அழிய போதா, ஐயோ என்ன பண்றாங்க. ஆனா அவங்க பாஷையில பரிசுத்தம் அவங்களுக்கு உணர்த்துறாரு. சொல்றது ஒரு பாஷை, அவங்க பேசுறது ஒரு பாஷை. ஆனா அந்த லாங்குவேஜ் என்ன ஆயிடுச்சு, டேலி ஆயிடுச்சு. இது யாருடைய வேலை, தேவனுடைய வேலை. நீ சொல்லதை சொல்லிட்டீங்கன்னா அவர் செய்ய வேண்டியது அவர் செய்திருவாங்க அர்த்தம். சொன்ன மாத்திரத்துல எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒன்னா சேர்ந்தாங்க, வந்து ரெட்டு உடுத்தி சாம்பல் வந்து உட்கார்றாங்க. ஆனா எல்லாரும் என்ன பண்றாங்க, என்ன கடவுளை கூப்பிட்டுருப்பாங்க தெரியாது. அதுவரை அவர் சொல்றாங்க இது உண்மையா புரியாது தெரியாது. ஒருவேளை நாம செய்த பாவம் உண்மையா இருந்ததுன்னா எங்களை எல்லாரும் நீங்க அழிக்காதபடிக்கு எங்களுக்கு இறக்கம் செய்யுங்கன்னு சொல்லி ஏதோ கேட்கறாங்க. என்ன கேட்டாங்க தெரியாது, அவருக்கு தெரிஞ்சு போச்சானா, மேலும் தெரிஞ்சிச்சு. இந்த செய்தி
எங்க போகுது? ராஜாவுடைய அரண்மனை உள்ள பாயுது. இதெல்லாம் யார் செய்யற வேலை? பரிசுத்த ஆவியானவர் செய்யுது. பரிசுத்த ஆவியானவர் செய்யுது. சிம்சோன் மீது பலமாய் இறங்கினாரு. ஆனா இங்க என்ன பண்றாரு? வேலை செய்யறாரு. வேலை செய்யறாரு. ராஜா என்ன பண்றாரு? இந்த செய்தியை கேட்ட உடனே அவர் தன் சிங்காசனத்தை விட்டு எழும்பி வீட்டில் போய் படிச்சு பாருங்க. 48 வசனத்தையும் 4 அதிகாரம் மிஞ்சி மிஞ்சி போனா குறைஞ்சது ஒரு 40 முறைக்கு மேல 50 முறைக்கு மேல படிச்சிருப்பேன். தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சுக்கிறார். கிழிச்சுக்கிட்டு வாங்க நம்ம எல்லாரும் போவோம்னு சொல்லி அவையில இருக்கிற எல்லா மந்திரிமார்களும் பிரபுகளையும் எல்லா விதமான அதிகாரிகளும் அழைச்சிட்டு என்ன பண்றாரு? இங்க சாம்பல்ல உட்கார்ந்து ரெட்டு உடுத்தி இருக்கிற இந்த ஜனங்களோடு அவங்களும் வந்து உபவாசம் பண்றாங்க. எந்த ராஜாங்க இறங்கி வருவான்? எந்த மந்திரி இறங்கி வருவான்? இப்ப இருக்கிற முன்னாடி 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 இருந்த சிஎம் அவங்க மந்திரிங்க மாதிரிலாம் வருவாங்களா? சாமியார் போட்டு தலையில மேடு போட்டு பெட்ஷீட்டை போட்டு உட்காந்து இது மாதிரி நம்ம பரலோக தேவனை தோணும் இது மாதிரி பண்ண நடக்க போகுதுன்னு சொன்ன வருவாங்களா? ஆனா பரிசுத்த ஆவியுடைய கிரியையினால அது நடந்தது. நீங்க அந்த 3ஆம் அதிகாரத்தை வீட்டை போய் படிச்சு பாருங்க. இந்த ஜனங்க அவங்களுடைய குழந்தைகள், ஆடு மாடு கழுதை குதிரை என்னென்ன மிருகம் ஜீவானுதோ எல்லாத்தையும் ஓட்டிட்டு வந்து அங்க கட்டி வச்சிட்டாங்க. அவங்களும் உபவாசம் பண்றாங்க. இவங்களும் பாசிட்டிவ் இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க கடவுளை அவங்க துதிச்சிருக்கலாம். ஆனா பரலோக தேவன் சொன்னாரு அவங்களுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியினால காதல உள்ளப்பட்டு இருதயத்தை என்ன பண்ணி கிரியை செய்து அவங்களை உலுக்கி எடுக்குது. உலுக்கி எடுக்குது. அப்போ ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி பசி எடுத்துனா எப்படி கத்திருக்கோம் சொல்லுங்க. அது அதுக்கு கொடுக்கப்பட்ட பாஷையில அது தேவனை துதிக்க ஆரம்பித்தது. வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அந்த வசனத்தை 3ஆம் அதிகாரத்தை போய் படிச்சு பாருங்க. அது எடுத்து படிப்பாங்க. யோனாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அது அதுக்கு கொடுக்கப்பட்ட கீழே லெப்ட்ல இருக்கிற வரலாறு அங்கதான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவே எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்று ருசி பெறாதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும். தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் அவைகள் எப்படின்னா தேவனை துதிக்குதுங்க. அப்போ துதிக்குதுங்க. நம்ம என்ன பண்றோம்? ஜெபம் பண்ணோம். வாங்க ஆராதனை இருக்குது, பாட்டு பாடணும், ஆண்டவரை போய் நேரம் நின்று துதிக்கலாமோ, இன்னைக்கு லீவுங்க கவர்மெண்ட் ஆளுங்க வாங்கன்னு சொல்லி பாருங்க. நானும் பாஸ்டமா தான் இருக்கும். ஆத்தியமா மட்டும்தான் மற்ற நாள்ல ஒரு வேலை ஒரு லட்சுமி வந்து எங்களுக்கு தேடி உணவு வரலாம். சாயந்தரத்தில் குழந்தைங்களை இட்டுக்கிட்டு வந்து அப்பா ஜெபம் பண்ணுங்க குழந்தைங்களுக்கு என்று எங்களுக்கு பார்க்கறது விடாடலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? பண்ணணும், செய்யணும். பேச்சு இல்லாத ஆடு மாடு கழுத குதிரை ஆட்டுக்குட்டி எல்லாமே கத்துது. எப்படி கத்தோம்? அது அதுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கில மே மே அப்படிதானே கத்தோம், அப்படிதானே கத்திருக்கோம். ஆனா எல்லா சத்தத்தையும் கேட்டு அந்த யோனா என்ன பண்ணாரு? அழியன்னு சொன்னாரு. போய் சொல்லிட்டு வந்துட்டேனே. போய் ஒரு இடத்துல நின்றுங்கன்னு பாக்குறாரு. மேல இருந்து வானத்துல இருந்து அக்னி இறங்க போகுது, கந்தகம் இறங்க போகுது, எல்லாம் அழிஞ்சு நாசமா போறாங்க, எல்லாம் சாவ போறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? அப்படியே அந்த காலத்துல மொழியில் இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாம் ஆண்டவரிடத்தை முறையிட்டதுனால கர்த்தர் அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை விடுதலை ஆக்கிட்டார். இது யோனாவுக்கு தெரியாது. அப்போ யோனா கிட்ட வராரு. ஏப்பா நீ என்ன எது கேட்டாலும் ஒரே எரிச்சலா இருக்கிறேன், யோனா காலத்துக்கு எரிச்சலா இருக்கேன். நான் மரணம் பொறிந்தும் எரிச்சலா இருப்பது நலமா இருக்கும். 2 முறை சொல்லுவார். நான் மரணம் பந்தம் மரணத்தை தேடின்னு போகாதீங்க. எலியா சொல்றாரு, நான் ஒருவன் மட்டும் உயிரா இருக்கிறேன், எல்லாம் செத்து போட்டாருங்க, என்னைய நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எடுத்துக்கிட்டு வந்தார் ஆண்டவர். நம்மள உயிரெடுக்காம வந்தாரு இல்லைங்க. உன்னை கொண்டு எதையாவது செய்து நினைக்கிறதான் தேவன் நினைக்கிறார். சொல்றார் ஆண்டவரே, நீ ஒரு மனுஷனா இருந்து உனக்காக வந்து இப்படி நினைவியே, 1,20,000 மேலான வாழ்கிற மக்களாகிய நினைவே மகா பெரிய பட்டணம் ஆகிய நினைவே பட்டணத்துல 1,20,000 மக்களுக்கு மேலும்
மிருக ஜீவன்களை வாழ்ற மக்களுக்காக நான் உதவியாக இருப்பேனோ என்று கேட்ட பிறகு தான் அவருக்கு அப்பதான் கொஞ்சம் சூடு சொரணம் வந்து திரும்புறார். அப்போ ஒருத்தர் குடும்ப கூட்டத்துடைய சத்தத்தை கேட்டு அவங்கள மன்னிக்கிறாரு. ஆனா கர்த்தர் அறிந்தவன், கர்த்தரோடு பேசுறவன், குடும்பத்துல இருந்து வாழ்ந்து பறந்து தரிசனத்தோடு வெளியே வந்தவன் அழிஞ்சு போயிட்டான். ஆனா இன்னும் கூட ஒரு காரியம் இருக்குது. ஆனா இது இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம், டைம் ஆகி போச்சு. கர்த்தர் பரிசுத்த நமக்கு இந்த 2 பேர்ல ஒருத்தன் தேவ சத்தத்தை கேட்ட ஜனங்கள் பிழைப்பு கொடுக்கப்பட்டது. சத்தத்தை கேட்டவன் தேவ சித்தத்தை செய்ய முடியாது வந்தவன் மரித்து போனான். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் பாவம் பெருகுதே வாழும் பரந்தே சுவே அழியும் போல அதையும் ரட்சிப்பீரே அழியும் போல அதையும் ரட்சிப்பீரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் கழுவப்பட்டவங்க பாவத்துக்கு மரித்து நீடிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவங்க மட்டும்தான் இதுல நீங்க பங்கு கொள்ளணும். மற்றவங்களாம் பின்னாடி போய் கொஞ்சம் தள்ளி உட்காந்துங்க. சகோதரிமார்கள் இந்த பக்கம் வந்துருங்க, சகோதரர்கள் அப்படி வந்துருங்க. 3 ரோ சேர் எடுத்தாலே போதும். 3 ரோ சேர் எடுத்த முன்னாடி இருக்கிறத மட்டும் எடுத்தா போதும். முழங்கால் படிக்கிட்டுங்க. நான் அந்த வசந்தம் மட்டும் பார்த்துட்டு இதை நான் கொஞ்சம் சரி பண்ணிட்டு வந்துடுறேன்.